கஷ்டப்படுவாங்க, இல்லன்னா யாருக்கும் நல்லது பண்ண முடியாது. ரெண்டு சூழ்நிலை உருவாகுது. அப்படி இருக்கும்போது 10 மாசம் சுமந்து பெத்த சொல்றதை நீ கேட்கணும். பெத்தன்றதுக்காக ஒரு கத்தியை கொடுத்தாத்தணும், குத்திட்டு வா, குத்த கூடாது. நான் பெத்துட்டேன்பா, ஒரு கத்தியை குத்துட்டு 100 பேரை குத்திட்டு வா, நீ வளர்ந்துட்ட இப்போன்னா போமா நீட்டு தூக்கி ஓரம் போட்டுட்டு உன் வேலையை நீ பார்த்துன்னு போகணும். ஏன் அந்த இடத்துல நம்ம தாய்க்கு பண்றது பாவம் இல்ல, பாவம் இல்ல அது. ஏன்னு சொல்றேன்னா, தெய்வ வழிபாடுக்குது, அதை தாயை தடுத்தாலும் தூக்கி போட்டுடணும். அவளை அவ தாயா இருந்தா கூட அவளை தூக்கி போட்டுடணும், தெய்வ வழிபாட்டில் தடுக்கிறதா இருந்தா. அதே மாதிரி நன்மையை செய்யும் போது அந்த தாயோ தகப்பனோ கெடுக்கிறான்னா, அப்படிப்பட்ட தாய் தகப்பனை ஒதுக்கிறதுல தவறே இல்லை, பாவமே கிடையாது. ஒரு நல்ல தாய்ங்கிறது ஒரு குழந்தை எந்த அடிப்படையில் வளர்க்கணும்? நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது. அன்பு காட்டி வளர்க்கணும். அன்புங்கிறது ஆசை காட்டி வளர்க்கக்கூடாது. ஆசை காட்டி வளர்க்கக்கூடாது. அன்புன்றது எப்படின்னா, நீ நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நீ 4 பேருக்கு நல்லது செய்யணும், அந்த பேரை நான் பார்க்கணும், யாரையும் மனமும் துன்படாதன்னு பேசணும். இதெல்லாம் அன்பு. ஆசை வேற. இப்போ நீ டாக்டர் ஆயிடு, நீ இன்ஜினியர் ஆயிடு, நீ சம்பாரி அப்படின்றது அது ஆசை. ஆனா அன்பு கிடைக்கிறதுக்கு இருள் விலகணுன்றது. இருள் தான் அந்த ஒளியை படைச்சது. அது ஒளி சுயம்புன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த ஒளியை படைச்சது இருளா? இருள் தானே எல்லாத்தையுமே ஒளியை அடக்கி வச்சிருக்கு. இப்போ அந்த ஒளியை பார்க்கணும் அப்படின்னா அந்த இருள் விலகும் போது நம்மளுக்கு ஒளி கிடைக்கிறது இல்லை சாமி. அப்போ இருள் தான் இந்த உலகம், இந்த அண்டவெளி ஃபுல்லாக பரவி இருக்கா? ஆமாப்பா, உனக்குள்ளவே இருள் இருக்குது. அந்த இருளை விளக்கிறதுக்கு தான் ஒளியை உபதேசம் கொடுக்கணும். அந்த உபதேசத்தை சீராக செய்தால்தான் அந்த இருள் விலகும், ஒளி தெரியும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. இருட்டில் ஒரு பொருள் இது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்க முடியாது, வெளிச்சத்தில் தான் தெரிஞ்ச முடியும். இப்போ கடவுளுன்ற பொருள் நீ இருளில் இருக்கிறதால அது எப்படி இருக்குது, என்னவாகுது, ஏதா இருக்குதுன்னு தெரியாது. அப்போ நீ ஒளியாகும் போது அந்த ஒளியை பார்க்கும்போது இதுதான் அது, அதான் இதுன்னு புரியும். அதனால முதல்ல இருளை விளக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறோம். அந்த இருளை விளக்கிறதுக்கு வழி தேடி பயணம் பண்ணுங்க. ஆனால் உபதேசம் வாங்கினோடனே அந்த இருளை குரு உபதேசம் கொடுத்தாரு, இருள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒளியில் இருக்கிறோம், தன்னையே தான் ஏமாத்திக்காது. எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாது. காலங்கள் தேவை. அதுக்கு உனக்குள்ள இருளை விளக்கிறதுக்கு காலங்கள் வேணும். அந்த காலங்கள் கடக்கிற வரைக்கும் நீ ஓயாம அந்த பாடத்தை பண்ணணும். பண்ணும்போது தான் அந்த இருள் போகும், உனக்குள்ள அந்த ஒளி உருவாகும். அந்த ஒளி உருவானாதான் கடவுள் எந்த ஒளின்றது புரியும். அது வரைக்கும் புரியாது. அதனால கொடுக்குற பாடத்தை சீரா செய்யுங்க, உண்மை ஒரு நாள் விளங்கும். அந்த வெட்ட வெளியும் இருளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. வெட்ட வெளின்றது என்னது? என்ன அப்படி இல்லைன்னா உங்களை நாய் கூட மதிக்காது. அதனாலேயே நம்மளை ஒருத்தங்க மதிக்கணுங்கிறதுக்காக காசு தேடி சில பேர் போறாங்க. நீ வாழக்கூடாது. நீ இன்னொருத்த மதிக்கிறானா அப்படின்றது நினைக்கிறேன். 100 பேர் உன்னை மதிக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனா ஒரு நல்லவன் உங்களை மதிச்சான்னா அதுவே பெரும் புண்ணியம். 100 கெட்டவன் மதிக்கலாம் கூட அதை பத்தி கவலைப்படாது. காசுக்காக ஆசைப்படுறவன் நல்லவனா இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு எதுக்கு? நல்லவன் உறவை வச்சுக்க, காசு இல்லாதவன் ஏழை அவன் உறவை வச்சுக்க. எப்பவுமே உனக்கு மேலே இருக்கிறவனையே உயர்ந்து பார்க்காத, உனக்கு கீழே இருக்கிறவனை தாழ்ந்து பாரு. அப்ப உண்மைகள் விளங்கும் உங்களுக்கு. சரிங்க.